வணக்கம். நாம் ஏன் மும்மொழி கொள்கையை ஆதரிக்க கூடாது என்று தெரியுமா? தமிழ்நாட்டில் ஹிந்தி பயிற்றுவிக்க சுமார் 50,000 ஆசிரியர்கள் தேவை. அவ்வளவு ஆசிரியர்கள் நம்மிடம் இல்லை. வட மாநிலங்களில் இருந்துதான் வருவார்கள். 50,000 ஆசிரியர்கள் எனில் 50,000 குடும்பங்கள், குடும்பத்திற்கு 4 பேர் எனில் 2 லட்சம் வட இந்தியர்கள் சட்டப்பூர்வமாக நிரந்தரமாக தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்வார்கள். அவர்களுக்கு இங்கு ஓட்டும் இருக்கும். தமிழ்நாடு அரசின் எல்லா சலுகையும் அவர்களுக்கும் கிடைக்கும். அவர்களுக்கு சில மாதம் ஒன்றிய அரசு ஊதியம் வழங்கும். பின்பு தமிழ்நாடு அரசுதான் ஊதியம் வழங்கும். சில வருடங்களுக்கு பிறகு இங்கு பணிபுரிய வந்த வட இந்திய ஹிந்தி ஆசிரியர்களில் பலர் தமிழ்நாட்டு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெறுவார்கள். அவர்களுக்காக ஒன்றிய அரசு சிறப்பு உத்தரவையே பிறப்பிக்கும். பிறகு தலைமை ஆசிரியரிடம் நம் மாணவர்கள் ஹிந்தியில் மட்டும்தான் பேச வேண்டும், தமிழில் பேசினால் ஃபைன் போடுவார்கள். பின் தமிழா சிறிது சிறிதாக மறையத் தொடங்கும். மேலும் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர்களில் பலர் டிஓ, சிஓ, ஜேடியாக பதவி உயர்வு பெறுவார்கள். அப்போது அவர்கள் வைப்பதுதான் சட்டம். இப்ப ரயில்வே ஸ்டேஷன், பேங்க்னு பல இடங்கள்ல பணிபுரியும் ஹிந்திக்காரர்கள் எனக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தியில் பேசுன்னு திமிரா சொல்லுவானுங்கல்ல, அது இனி அரசு பள்ளியிலும் நடக்கும். இருமொழி கொள்கை படிச்சே நாங்க விண்ணுக்கு ராக்கெட் விடும் உயரத்துக்கு வந்துட்டோம். அங்க பான்பிராக் போட்டு சட்டசபைக்குள்ளேயே எச்சி துப்புறானுங்க. அவனுங்களுக்கு முதல்ல ஒரு மொழி கொள்கையை ஒழுங்கா சொல்லி கொடுங்க. 2 மொழி பேசியே நாங்களே விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கின்றபடியால் பின் எதற்கு 3ஆம் மொழி?